தெய்வத்தால் ஆகுவதை எனினும் முயற்சிதன் தெய்வருத்த கூலி தரும். எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பேட்மிண்டன் அசோசியேஷன் உடைய அட்மினிஸ்ட்ரேட்டர், விஷனரி, ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர், பார்லிமெண்டரியன் அன்புமணி அண்ணன், அண்ட் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் பிரசிடென்ட் ஐசரி சார், மெம்பர் செக்ரட்டரி சார், அண்ட் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் ட்ரெஷரர் லதா மேடம், former national international athlete and Arunachalam sir, எல்லோருக்கும் என்னுடைய all the players, all the coaches, all technical officials, good morning everyone. I welcome to Tamil Nadu. Almost 992 men and 411 women, so total 1403 participations after 3 years, after 5 years to Tamil Nadu Badminton Association conducting this nationals. So I welcome on behalf of Tamil Nadu, I welcome on behalf of our Chief Minister of Tamil Nadu to participating all the national players from all over the state. So I welcome again. Thank you so much. Of course, we can understand this is a ranking nationals tournament. Who will win in the top 10 athletes. I heard about the men's double, Satvik Sairaj, Ranki Reddy, and Shiraj Shetty, ranked number 4 in the world, and women's single PV Sindhu ranked number 10, and the men's single Lakshan Sen and ranked number 14, and the men's single HS Pranay ranked number 8 in the world. So I welcome all the international players also. எல்லோருக்கும் வணக்கம். கண்டிப்பாக அண்ணன் அன்புமணி அண்ணன் பேருக்கு ஏற்ற மாதிரி எப்பயுமே ஒரு வார்த்தை கூட வந்து கோபமான வார்த்தை கூட அன்பாவே இருக்கும் அவர்கிட்ட. வெரி யூசிங் த வேர்ட்ஸ் வெரி மெச்சூர்ட் அண்ட் கிளாரிட்டி. அவர் வந்து ஒரு பொலிட்டிஷியனே சொல்ல முடியாது. எப்பயுமே பேசினா வந்து வாட்டர் இரிகேஷன் பற்றி பேசுவார், டெவலப்மெண்ட் பற்றி பேசுவார். ஸோ த நெக்ஸ்ட் நியூ ஜென்ரேஷன் லீடர்ஸில் ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. ஸோ என்னதான் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருந்தாலும் எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய இந்த லீடர் சீஃப் மினிஸ்டர் விஷன், இதுதான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோடைய ரிவ்யூ மீட்டிங் முடிஞ்சிச்சு. சொன்ன எல்லா விஷயத்துக்குமே எஸ்ன்னு சொல்லிட்டு கோவட்னு சொன்னார். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸை விரும்பக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டர், ட்ரக்ஸுக்கு பதிலாக ஸ்போர்ட்ஸை கொண்டு வரணும்னு அவர் கைப்பட எழுதினாரு. ட்ரக்ஸை விட ஸ்போர்ட்ஸை எடுன்னு எழுதினாரு. 3 கிலோமீட்டர் ரன் பண்ணாரு ஸ்போர்ட்ஸ் பீப்புளோட. அதே மாதிரி நம்மளுடைய முன்னாள் ஒன்றிய கேபினட் மினிஸ்டர், அவரும் அப்பையிலேருந்தே ஸ்போர்ட்ஸ் இருக்காரு. இன்னைக்கு இல்லை, கிட்டத்தட்ட நான் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் செக்ரட்டரியா இருக்கும்போது ஒரு 10 வருஷமா அண்ணன் வந்து இங்க எலெக்ஷன்ல நின்று அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், டிரான்ஸ்பரன்சி, ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கிளீன் அப் பண்ணி இன்னைக்கு இங்க நேஷனல் வரைக்கும் பிளேயர்ஸ் வந்து டிராவல் பண்றாங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரு குட் லீடர்ஸால இருந்தால் மட்டும்தான் அந்தந்த அசோசியேஷன் வந்து ஒரு சஸ்டைன் பண்ண முடியும். ஸோ ஆஸ் எ பிளேயர் டெய்லி ஈவினிங் வந்து என்னதான் பொலிட்டிக்கல் ஒர்க் இருந்தாலும் டெய்லி பேட்மிண்டன் விளையாடக்கூடிய ஒரு பிளேயரா இன்னைக்கும் அன்புமணி சார் இருக்கிறார், இன்னைக்கும் அண்ணன். ஸோ அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லாருமே ஸ்போர்ட்ஸ்ல ஜாயின் பண்ணுங்கிறது நம்மளுடைய குறிக்கோள். எங்களுடைய சிஎம்மும் சரி, பொலிட்டிக்கல்லாம் வந்து நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட், அதில் யூத் 55% பாப்புலேஷன் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸுங்கிறது ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு. சார் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸை வந்து டெய்லியும் நேசிக்கக்கூடியவர் அன்புமணி அண்ணன். லாஸ்ட் 10 வருஷமா அவருடைய டிராவல் நிறைய விதத்தில் ஸ்போர்ட்ஸ்ல பண்ணியிருக்கோம். 1994க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸே கிடையாது. மேடம் ஜெயலலிதா மேடம் வந்து அப்போ வந்து சாஃபா நடத்தினாங்க. ஸோ அப்போ தான் இந்த நேரு ஸ்டேடியம் உருவாக்கப்பட்டது, வேளச்சேரி உருவாக்கப்பட்டது, டென்னிஸ் கோர்ட் உருவாக்கப்பட்டது. ஆனால் 30 இயர்ஸாக வந்து பக்கத்தில் இருக்க கர்நாடகா,
பஞ்சாப், லூதியானா, ஹரியானாலாம், குஜராத் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இன்னும் அந்த ஒரே ஒரு ஸ்டேடியம், அதுவும் அப்கிரேட் பண்ண முடியாத ஒரு ஸ்டேடியம், இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் இல்லை இங்கே. ஒரு நேஷனல் கேம்ஸ் நடத்தினா கூட நம்மகிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இதை நேற்று ரிவ்யூ மீட்டிங்கில் சிஎம்கிட்ட சொல்லும் பொழுது, கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்னா நீங்கள் கணக்கே பார்க்காதீங்க, இம்மிடியட்டாக அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நேற்று அந்த அளவுக்கு சிஎம் அவர்கள் அப்ரூவ் கொடுத்தாங்க. கூடிய விரைவில் பட்ஜெட்டில் கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சரும் சரி, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட அனௌன்ஸ்மெண்ட்லையும் சரி, அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்காது. வித்தின் 3 இயர்ஸில் ஒரு இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் ஸ்போர்ட்ஸ் ஹப்பா தமிழ்நாட்டு மாறுங்கிறதை அண்ணங்கிட்ட நான் வந்து உறுதிமொழி கொடுக்குறோம். அதனால தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி வந்து நாங்கள் நேரு ஸ்டேடியம் மாற்றிட்டோம். 6 மணிக்கு நான் வந்துடுறேன், 7 மணிக்கு எல்லா அஃபிஷியல்ஸும் வந்துடுறாங்க. ஸோ எவ்ரிடே மார்னிங் 7 to 10 ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட ஒர்க் இங்கே நடக்கும். அதுக்கப்புறம் தான் நான் செக்ரட்டரியேட் போகிறேன். ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அண்ணா சொன்ன மாதிரி அகாடமிஸ், செர்பியா போனீங்கன்னா 3000 அகாடமிஸ் இருக்கும். அமெரிக்கா போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு கேமுக்குன்னு அகாடமிஸ் இருக்கும். ஏன் கர்நாடகாவில் பெங்களூரில் ஸ்விம்மிங்னு ஒரு அகாடமி, அவங்களுக்கு வந்து கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து அசோசியேஷன் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த நேரு ஸ்டேடியத்திலேயே இங்கேயே வந்து ஒரு பெரிய ஒலிம்பிக் பவன் கட்டி அசோசியேஷனுக்கு ஒரு ஆஃபீஸ், அவங்களுக்கான ஒவ்வொரு அசோசியேஷனுக்கும் கிரவுண்டு கட்டி கொடுத்து, அவங்களுக்கான ஆஃபீஸ் கட்டி கொடுத்து, அவங்களுக்கான அகாடமிஸை உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் விஷனும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்களுக்கு இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன்ல நான் ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கும்போது இதே கோரிக்கைகளை முன்னாள் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கோம். அதே மெம்பர் செக்ரட்டரி தான் இப்பயும் இருக்கிறாரு. ஸோ அதனால அந்த கோரிக்கைகள்லாம் அந்த ஃபைல்லாம் திருப்பி எடுத்து நானும் ஐசிடி சார்லாம் போய் லெட்டராக கொடுப்போம் லாஸ்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம். ஸோ இப்போ அந்த இடத்துல நமக்கான பொறுப்பு வந்து மக்கள் கொடுக்கும் பொழுது ஸ்பீடப் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கு ஆக்சுவலா. ஸோ அப்படி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் ஒரு ஒலிம்பிக் சிட்டி, சார் சொல்ற மாதிரி எங்க வறுமை அதிகமா இருக்கோ, தருமபுரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகப்பட்டினம், இந்த இடத்துலலாம் ஒலிம்பிக் அகாடமிஸை வந்து உருவாக்குறதுக்கான நேற்று பெரிய டிஸ்கஷன் நடந்துச்சு. அந்த ஒலிம்பிக் உடைய அகாடமிஸ் பார்த்தீங்கன்னா 38 கேம்ஸோடைய இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல உள்ள கிரவுண்ட் இருக்கும். ஃபாரின் கோச்சஸ் அப்பாயின்மெண்ட் பண்ண போறோம். அதுல பெஸ்ட் தமிழ்நாடு கோச்சஸை ட்ரைனிங்க்கு ஃபாரின் கோச்சஸ் கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு அப்பாயின்ட் பண்றதுக்கான ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஃபுல்லா எதுவுமே அப்கிரேட் பண்ணாம இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி நேஷனல் பையன் அண்ணனுக்கு தெரியும். நான் இங்க இருக்கக்கூடிய ரூம் நம்பர் 56ல தான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருந்தேன். ரூம் நம்பர் 56 இங்க தான் இருக்கு. அந்த 56க்கு நான் திருப்பி போகும்போது, நான் போன வாரம் போனேன், 2006ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு. அதே இரும்பு கட்டில், அதே ஒரு 10 ஃபேன், அதே 3 பாத்ரூம். ஸோ இதெல்லாம் அப்கிரேட் பண்ணல. இதே நான் குஜராத்துக்கு இப்போ லேட்டஸ்டா போய் பார்த்தேன். நான் அங்க இருக்க ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேடியத்துல ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ் போர்டு வச்சு ஒரு 3 ஸ்டார் கேட்டகரிக்கு ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் ஒரு ரூம் கொடுத்து, அங்க லைப்ரரி வச்சு, ஒரு ஏசி அகாமடேஷன் கொடுத்து, ஒரு பிளேயருக்கான ரெஸ்பெக்ட் அங்க கொடுக்குறாங்க. டெல்லியில கொடுக்குறாங்க, பஞ்சாப்ல கொடுக்குறாங்க, ஹரியானால கொடுக்குறாங்க. ஆனா நம்ம பிளேயர்ஸ்க்கு வந்து நைட்டு இப்ப நாங்களும் தூங்கும்போது கஷ்டப்பட்டு மார்னிங் 3 ஹவர்ஸ் 6 to 9 வரைக்கும் விளையாடுவோம், திருப்பியும் 4 to 8 வரைக்கும் விளையாடுவோம். அவ்வளோ பயங்கர ப்ரெஷர்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் லைஃப் எங்களுக்கு இருக்கும். ஆனா தூங்கலான்னு பார்த்தா ஃபேன் ஓடாது, வேர்த்து கொட்டும், நைட்டு தூக்கம் இருக்காது, ஏசி இருக்காது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ஏர் கண்டிஷன் வேணும் ஒரு ஃப்ரீயா தூங்குறதுக்கு. ஏன்னா பாடி வந்து ஓடி ஆல்ரெடி 40 டிகிரி ஒரு வெப்பத்தில் இருக்கும் பொழுது இன்னும் அதிகமான ஒரு ஹீட் பாடியா இருக்கும் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நேஷனல் அத்லட்ஸ்க்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட ஃபண்ட் இல்லாம இல்லை. ஆனா அது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து அட்மினிஸ்ட்ரேஷனா பண்ணணும். தமிழ்நாடு முழுசும் ஏசி அகாமடேஷன்ஸை மாற்ற சொல்றதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஓகே பண்ணியிருக்கிறாரு. அது இல்லாம இந்த 60 டேஸ்ல ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல முன்னாடி 350 ருபீஸ் தான் இருந்துச்சு. மார்னிங் வரும். நான் ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது கூட சோசியல் மீடியாவில் வந்து ஏதோ ஒரு வீடியோ எடுத்து பரப்புனாங்க. நான் ஜஸ்ட் சாப்பிடும்போது ஒரே ஒரு இட்லி 2 எக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு புரோட்டீன் பேஸ்டு ஃபுட் இருக்கணும். ஆனால் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் நேஷனல் அட்லட்டுக்கு புரோட்டீன் பேஸ்டு ஃபுட்டே கிடையாது. ஒரு இட்லி 2 எக் இருந்துச்சு காலையில். ஸோ இப்போ சாயில பார்த்தீங்கன்னா எல்லா மெனுவும் இருக்கும். பிரெட்ஸ் இருக்கும், கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்கும், நட்ஸ் இருக்கும், ஒரு நேரத்தில் ப்ரோட்டீன் ஃபுட் இருக்கும், கார்ப்ஸ் ஃபுட் இட்லி இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு 3-4 மெனு இருக்கும். சாய்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்லோடைய சாய் ஹாஸ்டல்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்கிரேட் பண்றதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன உடனே 350ங்கிறது 450 ஆச்சு. கிட்டுக்கு வந்து 25,000 மாத்திருக்கோம். வருஷத்துக்கு மினிமம் 3 நைட் ஷூஸ் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஷூஸ் கொடுக்கணும். கிட்ஸ் வந்து மினிமம் கிட்டத்தட்ட 8 பேர் கொடுக்கணும். அப்படிலாம் போட்டு ஆல்மோஸ்ட் 12 crores உடைய சாங்ஷனை இந்த 30 daysல நம்ம அப்ரூவ் பண்ணி சாங்ஷன் பண்ணியாச்சு ஆக்சுவலா. ஸோ ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுசு இருக்கக்கூடிய ஹாஸ்டல் பிளஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆரம்பிக்கணும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலா. இப்போ தருமபுரியில ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கணும். கள்ளக்குறிச்சியில கல்வராய் மலை போயிட்டு வந்தோம். அங்க மேல 7 ஏக்கர் சூஸ் பண்ணி அங்க ஒரு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடி மக்களுக்குன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு மினி ஒரு ஒலிம்பிக் மாதிரி அங்க கட்டுறதுக்கான பூர்வாங்க பணி நடந்திருக்கு. இது எல்லாமே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன உடனே இதை வந்து எவ்வளவு ஸ்பீடா பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ் உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்ல கொண்டு வந்துட்டு அதுக்கு எவ்வளவு வேணா செலவு பண்ணுங்க அப்படிங்கறத ஒரு டிஸ்கஷன்ஸை சிஎம் அவர்கள் உடனடியா நேற்று கிளியர் பண்ணாரு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸை விரும்பிய ஒரு முதலமைச்சர், விரும்பக்கூடிய முதலமைச்சர் எல்லா யூத்தையும் விளையாடுங்க, எங்கெல்லாம் ஒரு காலி வேக்கன்ட் கிரவுண்ட் இருக்கும் அங்கெல்லாம் ஒரு எம்ஓஇ போட்டு கிளீன் அப் பண்ணி ஃபெர்டிலைட் போட்டு விளையாட வைங்க, எல்லா யூத்தையும் விளையாட வைங்க, மார்னிங் 6ல இருந்து 10 வரைக்கும் நீங்க வந்து விளையாட வைங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாரு. அதனால அண்ணன் அன்புமணி அந்த மாதிரி அவர் லைஃப்ல வந்து பாலிடிக்ஸ் முக்கியமா ஸ்போர்ட்ஸ் முக்கியமானா ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாரு. அதே தான் எங்களுக்கும் பாலிடிக்ஸா ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். ஏன்னா அங்க கீழ இருந்து நாங்க வந்திருக்கோம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து பொதுவா ஒரு பாசிட்டிவ். பிரேசில்ல வந்து நிறைய இடத்துல ட்ரக்ஸ் வந்துச்சு ஒரு கல்ச்சர். அப்ப அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா எல்லா இடம் எங்கெல்லாம் ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கோ அதெல்லாம் அந்த வேக்கண்டான கிரவுண்ட் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டு ஃபுட்பால் என்கரேஜ் பண்ணாங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல பிரேசிலும் சக்சஸ் பண்ணாங்க. அப்ப ட்ரக்ஸோடைய அடிக்ஷன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து யூத்தை வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா எனர்ஜெட்டிக் மாத்தினா அது ஸ்போர்ட்ஸுக்கு தான் முடியும். அதனால இனிமேட் எக்ஸிகியூஷன்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அகாடமி சொன்னாரு, உறுதியாக 10 அகாடமி இருக்கு. அண்ணா நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே தர்மபுரியை நாங்க மார்க் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க ஒரு அகாடமியை நாங்க ஆக்சுவலா திருவண்ணாமலையில ஒரு அகாடமி. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் வறுமை அதிகமா இருக்கோ, எங்கெல்லாம் லிக்கர் சேல்ஸ் அதிகமா இருக்கோ, எங்கெல்லாம் ட்ரக்ஸோட மூவ்மெண்ட் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸை வந்து ஒரு பெரிய பெரிய கிரவுண்டை போட்டு நம்ம வந்து கொண்டு போகணுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், 125 வருஷத்துல இந்த ஒலிம்பிக்ஸ்ல தமிழ்நாட்டில இருந்து ஒரு மெடல் இது வரைக்கும் நம்ம வாங்கினதே கிடையாது. எஜுகேஷன்ல டெவலப் ஆயிருக்கும், அதர் டிபார்ட்மெண்ட் டெவலப் இருக்கும். ஆனால் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து இது வரைக்கும் நம்ம ஒரு மெடல் நம்ம வாங்கினதில்லை. பேட்மிண்டன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்மளுடைய பக்கத்து மாநில இருந்து சிந்து மேடம் வந்தாங்க. அதே மாதிரி பேட்மிண்டன்ல இருந்து ஒலிம்பிக் பிளேயர் உருவாக்குறதுக்கு ஒரு அகாடமியை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உருவாக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கோபிச்சந்த் சார். கோபிச்சந்த் சார் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. கிரிக்கெட்ல வந்து ஜக்மோகன் டால்மியா ஒரு இன்ஸ்பிரேஷன்னா, பேட்மிண்டன்ல வந்து கோபிச்சந்த் சார் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரு ஓனா ஒரு அகாடமி போட்டாரு, கவர்மெண்ட் லேண்ட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி எல்லா அசோசியேஷனுக்கும் லேண்ட் கொடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பேக்கப் பண்ண வேண்டிய கடமை கண்டிப்பாக எஸ்டிஐடிக்கு இருக்கு, அரசுக்கு இருக்கு, முதலமைச்சருக்கும் அதுல பரிபூர்ண சம்பந்தம் இருக்கு. ஸோ கோபிச்சந்த் அகாடமி மாதிரி, படுகோன் அகாடமி மாதிரி ஒரு பெரிய அகாடமியை உருவாக்குவோம். மேக்சிமம் 2036ல தமிழ்நாட்டில இருந்து குறைந்தபட்சம் ஒரு 15 மெடல் வந்து ஒலிம்பிக்ஸ்ல நம்ம எடுக்கணுங்கிற ஒரு டார்கெட் வந்து நம்ம வச்சிருக்கோம். 2036 இஸ் அவர் கோல். அதுக்கு பேட்மிண்டனுக்கு என்னெல்லாம் தேவையோ, பிளேயர்ஸுக்கு ஆகட்டும், கோச்சஸ்க்கு ஆகட்டும், இல்லை இன்டர்நேஷனல் ஃபாரின் கோச்சை நீங்க அப்பாயின்ட் பண்றதா இருந்தா கூட நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. அதுக்கான பினான்சியல் சப்போர்ட் வந்து எஸ்டிஐல இருந்து நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். ஒரு பிகினர் கோச், ஒரு சீனியர் கோச், 2 ஃபாரின் கோச்சஸ் பிளஸ் லோக்கல் இருக்க ஒரு 5 to 10 கோச்சஸை வந்து பேக்கப் பண்ணி அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். நம்மளுடைய பிளேயர்ஸ் ஹாஸ்டல்ல கொண்டு வரதுக்கு, இந்த ஒலிம்பிக் அகாடமியோட ஹாஸ்டல்ல பேட்மிண்டன் பிளேயர்ஸ் கொண்டு வரதுக்கு என்ன தேவைகளோ நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யறதுக்கு ரெடியா இருக்கு. கூடிய சீக்கிரத்துல இந்த டிஸ்கஷன் பண்ணும்போது சிஎம் கிட்ட சொன்னோம், இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு வந்து எப்பயுமே அவரு ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க. கிரிக்கெட் இருக்கும், அது அத்லெட்டிக் நடத்துவாங்க, ஸ்விம்மிங் நடத்துவாங்க, எல்லா ஈவெண்ட் நடத்துவாங்க. 34 கேம்ஸ் சூஸ் பண்ணி யார் வேணா இதுல வேணா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுல முதல் முறையா ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், ஸ்போர்ட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற கான்செப்டுக்காக எல்லா எம்எல்ஏஸும் எல்லா எம்பிஸும் ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படி ஒரு ஈவெண்ட்டை வந்து நம்ம நடத்த போறோம். அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு, அது டிஎம்கேவா இருக்கலாம், ஏடிஎம்கேவா இருக்கலாம்,
பிஜேபியா இருக்கலாம், எந்த கட்சி வேணா இருக்கலாம், எல்லோரும் சேர்ந்து விளையாடணும். எம்எல்ஏஸ், எம்பிஸ், சில பேரால வயசானவங்க விளையாட முடியலையா, வாக்கிங்ல ஒரு ஒரு காம்படிஷன், அந்த மாதிரி எல்லோரும் எம்எல்ஏ எம்பிஸ் எல்லோரும் விளையாடணும். அதுல காம்படிஷன் வந்து ஐபிஎஸ் அண்ட் ஐஏஎஸ் அவங்க ஒரு தனி அணி, எம்எல்ஏ எம்பிஸ்லாம் ஒரு தனி அணி, ரெண்டு ஒரு காம்படிஷன் மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் தமிழ்நாடு, ஒரு பாசிட்டிவ் தமிழ்நாடு. அரசியல் மேடைகளை நம்ம சண்டை போடுறோம், அது வேற. ஆனா ஸ்போர்ட்ஸ்ன்னு வரும்பொழுது நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் சிஎம் அவர்களுக்கும் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் கூடிய விரைவில் பட்ஜெட் எல்லாம் முடிஞ்ச பிறகு யார் யாரெல்லாம் ஏதோ ஒரு எம்எல்ஏ, ஏதோ ஒரு மினிஸ்டர் இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, அந்த புரோட்டோகால்லாம் எடுத்துட்டு எல்லோரும் ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம வந்து கொண்டு போறதுக்கு ஒரு காம்படிஷன்ஸை ரொம்ப அழகா ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கணும். அப்போதான் வந்து மக்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸை வந்து எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல கொண்டு போக முடியும். ஒரு எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர்ஸ் எல்லாரும். அதனாலதான் முதலமைச்சர் வந்து நானும் வந்து ரன் பண்றேன்னு 3 கிலோமீட்டர் ரன் பண்ணாரு. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் சிஎம்க்கு தெரியுது, ஃபிட்னஸ்க்கு உடலுடைய உழைப்புக்கு தெரியுது. நான் சொல்லிட்டே இருந்தேன், பிசிக்கல் டீச்சர்ஸ் 6000 பேர்ல வந்து ஒன்றிணைச்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கான விஷன்ஸையும் அவங்களுக்கான சிலபஸையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பிசிக்கல் டீச்சர்ஸோட குறிக்கோளை டேலண்ட் ரிசர்ச் விங்குன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஹைப்பரா இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வந்து எஸ்டிஐடிக்கு அனுப்புற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர்ஸ் ரெடி பண்ணி. ஏன்னா பிசிக்கல் டீச்சர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. இப்போ சைனா, அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸுக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இங்க இந்தியன் கோச்சஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ்க்கு கொடுக்கறது இல்லை. மேக்ஸ் சயின்ஸ் டீச்சர் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் பிசிக்கல் டீச்சர் கொடுத்தது இல்லை. பஸ் ஸ்டாண்டை பார்க்கறதுக்கும் முடிவெட்டுறது பார்க்கறதுக்கும் டிசிப்ளின் டீச்சரா மாத்திருக்காங்க. பட் பிசிக்கல் டீச்சர் நினைச்சா கிராமப்புறத்துல இருந்து பெஸ்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ்பால் பிளேயர்னா ஒரு 10 வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து 6 ஃபீட்லயே வந்திருக்காங்க. ஸோ ஆனா நமக்கு தெரியாது, அங்க நம்ம ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பஞ்சாப்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த 6000 பிசிக்கல் டீச்சர்ஸுக்கு ஒரு பெரிய மீட்டிங் பண்ணி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரையில ஒரு பெரிய ஒரு விஷனரி டாக்குமெண்ட்டை கண்டிப்பா கொடுப்பாரு. அப்படி கீழ இருந்து வரக்கூடிய பிளேயர்ஸ், குறிப்பாக கிராமப்புறத்தில் வரக்கூடிய விவசாயிகள், மீனவ குடும்பத்தில் வரக்கூடிய பிளேயருக்கு உறுதியா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இப்ப தூத்துக்குடியிலிருந்து கொண்டு வந்தா பெஸ்ட் ஸ்விம்மர் கிடைக்கும். தஞ்சாவூர் பக்கத்துல இருந்து இங்க இருந்து நம்ம ராயபுரத்துல இருந்து நார்த் மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட் பாக்ஸர் கிடைக்கிறாங்க. ஒரு சமூகத்தினுடைய கோபமா இருக்கக்கூடிய ஒரு இளைஞரை வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் திருப்பும் பொழுது இன்னும் வந்து நம்மளால அது மெடலா மாற்ற முடியும். ஸோ அது அந்த நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவா மாத்துறது வந்து ஸ்போர்ட்ஸ். அதனால அகாடமிஸ், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல் ஒலிம்பிக் சிட்டிஸ், இது எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு அசோசியேஷனுக்கான ஒரு அகாடமிஸ், அவங்களுக்கான ஆஃபீஸ், அவங்களுக்கான தங்கும் இடம், அவங்க பிராக்டிஸ் பண்றதுக்கான இடம். இங்க இருந்து பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ட்ரெயின்ல போகும்போது கஷ்டப்படுறாங்க. இப்ப மாண்பு முதலமைச்சர் சொன்னாரு, அவங்க எல்லாம் நம்ம வந்து ஃபிளைட்ல வந்து அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா பிளேயர்ஸ், நாட் ஒரு பிளேயர் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸும் யாரு தமிழ்நாடு டிஷர்ட் போடுறாங்களோ அவங்கள பத்திரமா நம்ம வந்து கூட்டிட்டு வரணும்ங்கிறது சிஎம் உடைய எல்லாத்துடைய தாட்டும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால சின்ன சின்ன விஷயங்களை நம்ம உருவாக்குவோம். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கும். நமக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியா முழுவதும் உருவாயிருச்சு. மேகாலயில நேஷனல் கேம்ஸ் நடக்குது, ஆனா இது வரைக்கும் நம்ம நேஷனல் கேம்ஸ் நடத்துனதே கிடையாது. நேஷனல் கேம்ஸ்ல நம்ம 6வது 7வது இடத்துல இருக்கிறோம். ஸோ அப்போ இதெல்லாம் சரி செய்யக்கூடிய இடத்துல உறுதியாக ஒரு விஷனோட மாண்பு முதலமைச்சருடைய ஒரு விஷன்ல ஃபுல்லா நாங்க எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கீழே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து வந்ததுனால, அதுவும் அசோசியேஷனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுனால ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு கீழே கிரவுண்ட்ல இருந்து புரிஞ்சுட்டு வந்திருக்கோம். அதனால எல்லோரும் ஒன்றிணைவோம். பாலிடிக்ஸ்க்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல ஒரு யூத்ஸ் சொசைட்டியை உருவாக்குறதுக்கும், ஒரு எனர்ஜெட்டிக் சொசைட்டியை உருவாக்குறதுக்கும், ஒலிம்பிக்ல மெடல்ஸை உருவாக்குவதற்கும் கூடிய விரைவில் அதுக்கான ஒரு விஷனோட நம்ம பயணிப்போம். உறுதியாக பேட்மிண்டன் அசோசியேஷனுக்கு என்னெல்லாம் வேணுமோ, நான் சொன்ன மாதிரி ஃபாரின் கோச்சஸ், அதுக்கான இடம் இப்போ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எல்லா அசோசியேஷனுக்கும் ஒரே இடத்துல அகாடமிஸையும் அகாமடேஷன் சென்டரையும் ட்ரைனிங் சென்டர்ஸையும் அதுக்கான இடத்தெல்லாம் இப்போ வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கூடிய விரைவில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வருங்கிறத சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.